நாடு எமக்கு என்ன செய்வது ஒரு புறம் தள்ளி, நாம் நாட்டுக்காக என்ன செய்கின்றோம் என்ற முறை வர வேண்டும். தற்பொழுது உள்ள இளம் சமுதாயத்தினர் சட்டங்களை பின்பற்றுவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். அடித்தவர்கள் வெளிநாடு செல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் என்றால் இந்த நாங்கள் ஊழலற்ற ஒரு முறைமையை உருவாக்குவதன் மூலமாகத்தான். அது மாத்திரமல்ல, இந்த கொள்கைகள் அனைத்தும் பாடசாலை கல்வி முறைமையில் காலத்திலிருந்தே நாங்கள் தொடங்க வேண்டும். அதாவது இந்த உள்ள சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்று எமது இரத்தத்திலேயே ஊற வேண்டும். அதாவது ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் என்ற முறைமையில் தான் அவர்கள் செயற்படுகின்றனர். நிர்வாக செயல்முறைகளை எளிமையாக்கி மனித தலையீட்டை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்ல வந்து இருக்கின்றனர். அதை தகவல் கொடுப்பவர்களை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். சட்டத்தின் கீழ் யார் என்றாலும் ஒருவர் எல்லோரும் சமம் என்ற அதிகாரத்தில் உள்ளவர்களை அதிகாரம் இல்லாதவர்கள் கேள்வி கேட்பது என்பது மிகவும் மிகவும் ஒரு தியரியாகத்தான் இருக்கும். ஒரு பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ கேள்வி கேட்க பயம். பெஞ்ச் மார்க் என்று சொல்லும். பெஞ்ச் மார்க் என்று சொன்னால் ஒன்றை ஒப்பீடு செய்வார்கள். அரசாங்கத்தில் எந்த அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார்கள். எந்த முறைகேடுகளில் யார் யார் ஈடுபட்டாலும் அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற ரீதியிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான துணைப்பொருளாக அமைகின்றது. ஊழலற்ற இலங்கையினை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பரவலாக பேசப்படும் இந்த நாட்களில் இன்று விடியும் வேளை நிகழ்ச்சியினூடாக சிறப்பு பேட்டி நிகழ்ச்சியினை வழங்குவதற்கு நம்மோடு நேர்களுக்கு கருத்துக்களை வழங்க தயாராக இருக்கின்றார் பிரபல பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமான திரு AG.S. சுவாமிநாதன் சர்மா அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை பொழுதிலேயே நாம் முக்கியமாக நமது நாட்டினுடைய எதிர்கால இலக்குகள் தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களும் இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. ஊழலற்ற இலங்கையினை கட்டியெழுப்புதல் என்ற துணைப்பொருளில் தான் இன்று நாம் நமது நேயர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக முதலிலே நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த இலங்கை இப்படி ஒரு கனவை கண்டுகொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு லஞ்சம், ஊழல் இவற்றை முற்றுமுழுதாக ஒழித்து இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த விடயத்தோடு சேர்ந்ததாகத்தான் இன்று ஊழலற்ற இலங்கையினை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்பது இன்று தேசிய மட்டத்திலும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. முதலில் நாம் இந்த ஊழல் என்றால் என்ன என்பது பற்றிய விடயங்களை நமது நேயர்களுக்கு விடியும் வேளை நிகழ்ச்சியினூடாக முகப்பிலேயே நாம் விளக்க வேண்டும். AG.S. சுவாமிநாதன் சர்மா ஐயா அவர்களே. ஆமாம், நல்ல ஒரு சிறந்த டாபிக் என்றே சொல்வேன். சிறந்த ஒரு தேர்வு. அதாவது என்னென்று சொன்னால், பிரைம் டைமில் மக்களுக்கு செல்ல வேண்டிய செய்திகள் தங்கு தடையிட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான கொள்கை, அதாவது ஊழல் ஒழிப்பு, ஊழலை இல்லாமல் செய்வதென்ற கொள்கையை எவ்வாறு அரசாங்கம் செய்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த ஒரு டாபிக்கை நீங்கள் தேர்வு செய்தது மிகவும் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், மக்களுக்கு சரியான செய்தி சேர வேண்டும் என்ற கொள்கையில் நீங்கள் செயற்படுகின்றீர்கள். மிகவும் வாழ்த்துக்கள். முதற்கண் நீங்கள் கேட்டது போன்று ஊழல் என்றால் என்ன என்று சொன்னால், நாங்கள் சாதாரணமாக ஊழல் என்ற என்ன நினைப்போம் என்றால், அதாவது ஒரு பணத்தை லஞ்சமாக வழங்குதல் மாத்திரம்தான் ஊழல் என்று நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் அது மாத்திரம் ஊழல் அல்ல. அதாவது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் ஒரு தனிப்பட்ட குழுக்கு அல்லது தனி நபருக்கு ஆக அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையோ செயற்பாடுகளையோ ஒழுங்காக நெறிமுறையில் பின்பற்றாது ஒரு தனிப்பட்ட குழுக்கு அல்லது தனிப்பட்ட நபருக்காக அந்த சேவைகளை அல்லது பொருட்களை பெற்றுக் கொடுப்பது கூட ஒரு ஊழலாகத்தான் அந்த வரைவிலக்கணத்துக்குள் வருகின்றது. ஆகவே வெறுமனே ஒரு பணத்தை மாத்திரம் கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் இந்த அதிகார துஷ்பிரயோகமும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வெறும் லஞ்சம் கொடுத்தல் அல்லது பெறுதல் மாத்திரம் நாங்கள் ஊழலாக இருக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் அவை போன்ற அதனுடைய தொடர்ச்சியான
உதாரணம் ஒப்பந்த முறைகேடுகள், செல்வாக்கான மற்ற வரி ஏய்ப்பு, சொத்து துஷ்பிரயோகம் போன்றவை கூட இந்த ஊழல் என்ற நடைமுறைகள், ஊழல் என்ற வரைவலக்கணத்தில் வருகிறது. ஆகவே முதல் மக்களும் சரி, கொள்கை பகுப்பாளரும் சரி, முழு இலங்கையும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழல் என்றால் என்ன, ஊழல் என்ற அமைப்புக்குள் எது வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வதன் வாயிலாகத்தான் நாம் அதனை இல்லாமல் செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போன்று நமது ஜனாதிபதி முழு மூச்சுடன் அவர்களுடைய, அதாவது அரசன் எவ்வளியோ குடிமக்களும் அவ்வளி போன்று அந்த ஊழலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற திட சங்கல்பம் போட்டிருக்கின்றார். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் அரசாங்க தலைவர், அரசாங்க கொள்கை பகுப்பாளர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள், எந்த வகையான கடுமையான முறையில் இருக்கின்றார்கள், மனோபாவத்துடன் இருக்கின்றால் போன்ற முறைமை இருக்கும் பொழுது நாங்கள் அதற்குரிய விளக்கத்தையும் அறிந்து கொண்டிருந்தால் எந்தெந்த முறையில் நாம் இந்த ஊழல் என்ற வரைவணக்கத்தில் வரப்போகின்றோம், எந்தெந்த முறையில் நாம் அதை நாங்களும் தெரிந்தோ தெரியாமல் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் தவிர்ப்பதன் வாயிலாகத்தான் நாமும் அந்த ஊழல் என்ற செயற்பாடை, ஊழல் என்ற ஒரு கேன்சர் என்றே சொல்ல வேண்டும், ஊழல் என்ற மறைமுக கிருமி என்றே சொல்ல வேண்டும், அதை எவ்வாறு ஒழிக்க முடியும் என்று சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். லஞ்சம் கொடுத்தல் அல்லது பெறுதல் மாத்திரம் ஊழல் இல்லை, அதிகார துஷ்பிரயோகம், ஒப்பந்த முறைகேடு, செல்வாக்கு வியாபாரம், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ குழுக்காக ஒரு வியாபார முறைமையை மாற்றியமைத்தல், வரி ஏய்ப்பு செய்தல், அரசாங்கத்துடைய சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தல் போன்ற பல படிமானங்கள் இதில் அடங்குகின்றது என்றே நான் கருதுகின்றேன். நல்லதொரு புகுமுகத்தை ஆரம்பத்தை தந்தீர்கள் ஐயா. இன்று நாட்டிலே இந்த ஊழல்கள் பொதுவாக பேசப்படுகின்றது. நீங்கள் சொன்னது போல சாதாரணமாக ஒரு வார்த்தையாக மாத்திரமல்லாமல் இதனுடைய விசாலம் நடைமுறைகளிலே, மனித வாழ்க்கையிலே பல்வேறு பகுதிகளிலே தாக்கம் செலுத்துகின்றது. இது எவ்வாறு நடைபெறும், இதற்காக இருக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு முன் இந்த நெறிமுறைகள் எப்படி ஊழல் என்று நிரூபிக்கப்படுகின்றது, கருதப்படுகின்றது, அதேபோல் இந்த சட்டத்திட்டங்கள், நியமங்கள் எப்படி இதற்காக இருக்கின்றது, இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் சற்று முதலிலே இந்த நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆமாம், மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஊழல் எந்த வடிவங்களில் நடைபெறுகிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு பார்க்கும் பொழுது நிறைய மக்கள், அதாவது இன்வால்வ் பண்றவர்கள், தொடர்புடையவர்கள் தெரிந்தோ தெரியாமல் அவர்களும் ஒரு பங்குதாரர்களாக வரப்போகிறார். ஆகவே எந்த வகையில் ஊழல் நடைபெறுகின்றது என்பதை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே நாங்கள் அதை முழுமையாக இல்லாமல் செய்ய முடியும், அல்லது முடிந்த அளவில் இல்லாமல் செய்ய முடியும். முதலாக அந்த லஞ்சம் அறியப்பட்டது இல்லை, லஞ்சம் கொடுத்தல் அல்லது பெறுதல், அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அதில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒவ்வொரு மக்களும் அதில் சந்தர்ப்பத்தை கடந்து வந்திருப்போம். ஆகவே லஞ்சத்தை பணமாக பெறுதல் அல்லது கொடுத்தல் முதல் முக்கியமாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களோ அல்லது அரசியல் செல்வாக்கானவர்களோ அல்லது ஒரு இலங்கையோ போன்ற நாடுகளில் பெரிய அதிகாரத்தில் அல்லது செல்வாக்கான அவர்களுக்காக அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்காக சலுகையை வழங்குவது, அதுவும் மிகவும் முக்கியமானது. அதுவும் இந்த லஞ்சம், இந்த ஊழல் என்ற முறைமைக்குள் தான் வருகின்றது. அது மாத்திரமல்ல, அரசாங்க ஒப்பந்தங்களை வெளிப்படையாக இல்லாமல் வழங்குவது. உதாரணமாக நாங்கள் பார்த்துப்போம் டெண்டர் முறைமை என்பதை பார்க்கும் பொழுது அந்த டெண்டர் முறைமையை முறையாக கையாளாமல் ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு அல்லது அரசாங்க நிர்வாகம் தெரிந்தவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அதை வழங்குவது, பொதுமக்களுக்காக முறையாக பயன்படுத்தாமல் அந்த டெண்டர் ப்ரொசீஜர்ஸை செயல்படுத்துவது கூட இந்த ஊழல் என்ற முறைக்குள் வருகின்றது. ஆகவே அதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வரி, அதாவது இன்கம் டேக்ஸ் என்று சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் என்று சொன்னால் நேரடி வரியாக இருக்கலாம், மறைமுகம் வெட், எஸ்எஸ்சிஎல் போன்ற வரி அல்லது கஸ்டம், சுங்கம் சட்டங்களை தவறாக பயன்படுத்த, உதாரணமாக அந்த அண்டர் இன்வாய்சிங் என்று சொல்லுவோம், அல்லது நாங்கள் இப்போ ஒரு பொருட்களை கடத்தி வருதல் அல்லது ஒரு சுங்கத்துக்கு தெரியப்படுத்தாமல் வெளிக்கொண்டு வருதல் அல்லது குறைந்த பெறுமதியை காட்டுதல் போன்ற வரி மற்றும் சுங்க சட்டங்களை தவறாக பயன்படுத்துவது கூட அந்த ஊழல் என்ற முறைமைக்குள் வருகின்றது. அது மிகவும் மிகவும் முக்கியமானது. மக்கள் அறிந்திருத்து செயல்படுத்தல் வேண்டும். அது மாத்திரமல்லாது அரசியல்
செல்வாக்கின் மூலம் அனுமதிகளை அல்லது உரிமங்களை பெறுவது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த நாங்கள் ஒரு கடினமான காலங்களில் இறக்குமதி செய்ய வேண்டிய, உதாரணமாக அரிசி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அனர்த்த காலங்களில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு சேவைகளை வழங்குவதற்காக முக்கியமான விடயங்களை அதாவது அரசியல் செல்வாக்கின் மூலம் ஒரு தனிப்பட்ட குழுவுக்கு வழங்குவது, அது கூட இந்த ஊழல் என்ற முறைமைக்குள் வருகின்றது. ஆகவே வெறுமனே நான் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று லஞ்சம் பெறுவது கொடுப்பது மாத்திரமல்லாது இந்த முறைமை கூட இந்த ஊழல் என்ற முறைக்குள் வருகின்றது. ஆகவே அதை தெரிந்திருத்தல் வேண்டும். எனவே ஊழல் என்றால் தினசரி நாம் பார்க்கக்கூடிய சிறிய தவறுகளில் இருந்து சின்ன அதாவது ₹1 அரசாங்கத்துக்கு இழப்பு செய்வது கூட ஒரு ஊழல் தான். அதே நேரம் 1 கோடியாக இருப்பது கூட ஊழல் தான். ஆகவே நாங்கள் அந்த வேல்யூவில் முக்கியமில்லை, அந்த முறைமையை நாங்கள் தவறவிடும் பதத்தில் அது ஊழலாக மாறுகின்றது. ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த அமைப்புசார் முறைகேடுகள் முழுமையாக ஊழல் என்ற வரவணக்கத்தில் வருகின்றது. ஆகவே இந்த முறைமைகள், அதாவது அரசாங்கத்தின் வருமானத்தினை குறைப்பதாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்துடைய கொள்கை செயற்பாட்டு திட்டங்களை நடைமுறைகளை சீர்குலைப்பதாக இருக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஊழல் என்ற முறைமைக்குள் வருகின்றது. ஆகவே மக்கள் அனைவரும் இதை தெரிந்திருப்பதன் மூலமாக, ஊழல் என்றால் சொல்லிவிட்டோம், ஊழல் எந்த முறைமைகள் நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து அறிந்திருப்பதன் வாயிலாகத்தான் நாமும் இதனை ஒழுங்காக சீர் செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுவாக இந்த கேள்வி பத்திரங்கள் கோரல் முறைமைகளிலே நீங்கள் சொன்னது போல ஏற்றுமதி இறக்குமதிகளிலே இப்படியான விடயங்களிலே பொதுவாக ஈடுபடுகின்ற போதும், கூடுதலாக நிதி நடவடிக்கைகளை கையாளுகின்ற பொழுதும் பல்வேறு விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவது போன்ற நிலைமைகள், அது மாத்திரமல்லாமல் ஒரு சலுகைகளை வழங்குதல் என்பது கூட சில கொள்கைகள் ஏற்பாடுகளுக்கு அப்பால் சென்று சலுகைகளை வழங்குவது கூட என்ற விடயத்தையும் கூட நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். இந்த ஊழல் மோசடிகளோடு தொடர்படுகின்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சொல்லப்பட்ட நேரடியான நிலைமைகளுக்கு அப்பாலும் மறைமுகமாக இதனுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அதற்கான காரணிகள் எப்படி அமைகின்றது என்ற விடயத்தை பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த விடய பிறப்பிலே நாம் அந்த விடயங்களையும் நமது நேர்களுக்கு தெளிவுபடுத்தினால், நீங்கள் சொன்னது போல இந்த விடயங்களை எல்லோருமே வெறும் ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு மாத்திரமல்லாமல் அதனுடைய ஆழ அகலங்களை இப்படியான சந்தர்ப்பங்களில் மிக கூடுதலாக தெளிவு பெற்றிருப்பதன் மூலமாக நாமும் பாதுகாத்துக் கொண்டு நம்மை மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதேபோல் நாட்டினுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கு நம்மால் உதவ முடியும் என்ற ஒரு காரணத்திற்காக. ஆமாம், நல்ல கேள்வி. என்று சொன்னால் இந்த ஊழல் என்ற ஒரு கொடிய நோயினால் என்ன தாக்கம் என்று சொன்னால், உண்மையாகவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சிதறப்போகின்றது, கொள்கை அடைய முடியாத தன்மை ஏற்படுகிறது. என்று சொன்னால் கொள்கை பகுப்பாளர்கள் ஒரு நல்ல மனப்பாங்குடன் நல்ல ஒரு நோக்கத்துடன் கொள்கைகளை வகுத்து அதற்குரிய திட்டங்கள் வழங்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்படும் பொழுது, அல்லது நடைமுறைப்படுத்தும் அதிகாரங்கள் கொண்டவர்கள் அதிகாரிகள் அதை ஒழுங்காக செயற்படுத்தாமல் விட்டால் நிச்சயமாக நாட்டினுடைய இலக்கை அடைய முடியாது. இதுதான் நாம் இலங்கையில் பார்த்து வந்திருக்கும் பல தசாப்தங்களாக இந்த முறைமைதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு செயற்பாடானது உண்மையாகவே நாங்கள் ஒழுங்கான பொருளாதாரம் உள்ள நாடுகள், பொருளாதார செயற்பாடு உள்ள நாடுகள் யார் யார் திறமையானவர்களோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு சேவைகள் மற்றும் பொருட்கள் அடைய வேண்டும் என்ற தன்மை இருக்கும் பொழுது அந்த முறைமையை ஒரு செயற்கையாக முடியாதவர்களுக்கோ அல்லது இயலாதவர்களை அதை பெற்றுக்கொள்வதன் வாயிலாக மக்களுடைய சேவையை அரசாங்கம் ஈடு செய்ய முடியாத தன்மை இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று சொன்னால் ஒரு பிழையான காரியம், அது ஒரு சின்ன பிழையான காரியம் பல குட்டிகளை போடுகின்றது. ஒரு பிழையாக சேர்ந்தால் அந்த பிழை இன்னொரு பிழையை செய்யும், அந்த பிழை இன்னொரு பிழையை அப்படி செய்து கொண்டு வரும்போது ஒரு தவறான முறைமையை உருவாக்கும். அதாவது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நீங்கள் சொன்னதே போன்று ஒரு டெண்டர் முறைமையானது சரியான ஒரு பாதையை
புனரமைப்பை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நாங்கள் மருந்து இறக்குமதியாக இருக்கலாம், அல்லது உணவு இறக்குமதியாக இருக்கலாம். இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானது. நாட்டுடைய வருங்கால சந்ததியினரையோ அல்லது நாட்டுடைய வருங்கால பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குகின்ற ஒரு முறைமை. அதில் முறையற்றவர்கள் அது செயற்படும் பொழுது, உதாரணமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனை கொண்டு போய் ஒரு மருந்து இறக்குமதி செய்ததால் அது தவறான முறையாக இருந்தது. அதே போன்று ஒரு நிதி சம்பந்தப்பட்ட முறையில் ஒரு நிதி தெரியாதவர்களை இன்வால்வ் பண்ணுவதன் ஈடு செய்வதன் மூலமாக அதனுடைய முழு திறமையும் இல்லாமல் போகின்றது. அது நாட்டினுடைய செயற்பாடுகளில் பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது. அந்த பின்னடைவு என்று சொன்னால், நாங்கள் உதாரணமாக ஒரு கட்டுமானத்தை எடுத்துக்கொண்டால் பிழையான ஒரு கட்டுமானத்தை செய்துவிட்டால் அது மீண்டு வரவே முடியாது. என்று சொன்னால் அதுக்குரிய பல பணம், அதாவது மக்களுடைய வரிப்பணம் அதில் உள்வாங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது வரிப்பணம் போதாது, அரசாங்கத்துடைய வருமானம் போதாமல் இருந்தால் வெளிநாட்டு கடன் பெற்றுத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அதை பார்த்திருக்கிறோம் கடந்த காலங்களில். ஆகவே இந்த செயற்பாடுகள் யாவும் அதாவது முழுமையாக காஸ்ட் பெனிஃபிட் என்று சொல்லுவோம். அதாவது இதை செய்வதற்கு முதலும் நாங்கள் அதனுடைய செயற்பாடுகள் லாபகரம், அதாவது லாபம் என்று சொன்னால் பயன்பாடு அதிகமாக இருந்தால்தான் அது செய்வது சிறந்தது. ஆகவே இந்த பயன்பாடும் விட கூடுதலான செலவுகளை அரசாங்கம் செய்யக்கூடாது. இந்த ஊழல் அல்லது முறையற்ற செயற்பாடுகள் காரணமாக மக்களுடைய பயன்பாடு இல்லாத பல செலவுகளை நான் கடந்த காலங்களில் கடந்த பல அரசாங்கங்கள் செய்வதை பார்த்திருப்போம். ஆகவே நீங்கள் கேட்டதுக்கிணங்க ஊழல் என்றது நேரடியாக தாக்கம் இருந்தாலும் அதனுடைய மறைமுக தாக்கமானது கல்வி முதல், உணவு முதல், சுகாதாரம் முதல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம், முழுமையாக முறையில் பாதிப்படுகிறது. அதனுடைய தாக்கம் என்று சொன்னால் நமது இலங்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு உள்ளூரிலாக இருக்கலாம் அல்லது உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கொடுக்க முடியாத ஒரு அகோர முகத்தை காட்டுகின்றது. ஆகவே நாம் இந்த முழுமை தன்மையை விளங்கிக் கொள்வதன் மூலமாகத்தான், அதாவது ஊழலுடைய தாக்கம் நேரடியாக இருக்கின்றது என்பது மாத்திரமல்லாது அதனுடைய மறைமுக தாக்கம் மிகவும் மிகவும் அபாயகரமானது. அதை தெரிந்திருத்தல் வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் பார்த்திருப்போம், ஒரு ஒரு செயற்பாடுகள் இல்லாத இருந்து வெறும் கொள்கைகளை மாத்திரம் இருந்தால், வெறும் கொள்கை புத்தகங்களை வைத்திருந்து நாம் இலக்குகளை அடைய முடியாது. அந்த கொள்கைகளை ஒழுங்காக திட்டமிட்டு செயற்படுத்தி குறை நிறைகளை சீராய்ந்து அதனுடைய புது கொள்கைகளை கொண்டு வரும் பொழுது ஒரு நேர்மையான தங்கு தடையற்ற ஒரு செயற்பாடு இருந்தால் மாத்திரமே நாம் இலக்குகளை அடைய முடியும். அந்த வகையில் நான் நிற்கின்றேன். ஜனாதிபதியும் இந்த கொள்கை பகுப்பாளர்கள் மிகவும் சாதுரியமாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்றே அதையும் நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். ஆமா, சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இந்த சமீபத்திய காலகட்டங்களிலே இலங்கை பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தது. பொருளாதார ரீதியாக பல்வேறு பாதிப்புகள், அந்நிய செலாவணியிலே இருந்த கையிருப்பு குறைபாடுகள், திரைசேரியில் வெற்றி திரைசேரியாக இருந்த நிலைமைகள், நாடு அதல பாதாளத்திற்கு சென்றிருந்தது. சமீபத்திய தித்வா சூறாவளி கூட நம்மையும் உலக நாடுகளின் ஏனைய நாடுகளைப் போலவே நமது நாட்டையும் பாதித்திருக்கின்றது. அதேபோல் சர்வதேச அரங்களுடைய பல நிகழ்வுகளும் ஆரம்பித்திருக்கின்றன இந்த பாதிப்புகளை. சமீபத்திய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை பார்க்கின்ற போது இந்த முன்பு இருந்தவர்களுடைய இந்த நிலைமைகளில், அந்த நிலைமைகளில் சரியான முறையிலே ஊழல், லஞ்சம், மோசடி என்பன இருந்தது என்பது பற்றி இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வரும் வேளையில் இதனை எவ்வாறு நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு முன்னெடுத்து செல்லலாம்? கடந்த காலங்களில் படிப்பினைகளை நாம் எப்படி நமது இந்த நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு செப்பனிட்டுக் கொண்டு செல்லலாம் என்று கருதுகிறீர்கள்? ஆமா, நல்ல சிறந்த கேள்வி. ஏனென்று சொன்னால் இலங்கை பல இயற்கை அனர்த்தங்களை கடந்து செல்லுகின்றது. உதாரணமாக நாங்கள் சுனாமியை பார்த்தோம். சுனாமி தான் நமக்கு அளித்த பேர் இழப்பாக இருக்கின்றன. அந்த சமயத்தில் பல நாடுகள் நமக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவி செய்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பாரிய ஒரு குறைபாடு இருந்தது. இலங்கையினுடைய அந்த அரசாங்கம் போதுமான அளவு சிறந்த முறையில் செயற்படவில்லை என்ற ஒரு பிழையான அபிப்பிராயம் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு, உதாரணமாக தித்வா புயலை எடுத்துக்கொண்டால், அரசாங்கத்தினுடைய செயற்பாடு மிகவும் பாராட்டத்தக்க வகையிலும், அதே நேரத்தில் அரசாங்க ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற முறையில் நேரடியாக ஒரு குழுவை அமைத்து அதன் வாயிலாக
பணம், அதாவது நிதி செயற்பாடுகளையும் அந்த பொருளாக வந்த பொருளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம், அதாவது வழங்கல்களையும் முறையாக ஒரு திட்டமிட்ட முறையில் கையாண்டு வந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த பாதிப்படைந்த மக்களுக்கு நிச்சயமாக போய் சேர வேண்டும். அதே நேரத்தில் பாதிப்படையாமல் இருப்பவர்களுக்கு இது போய் சேரக்கூடாது. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஏனென்று சொன்னால் யாருக்குமே ஒரு பணம் வந்துவிட்டால் அல்லது பொருள் வந்துவிட்டால் நமக்கு தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் வந்தால் கூட நாங்கள் மனித மனப்பாங்கு என்னென்னு சொன்னால் எடுத்து வைத்து விடுவோம். நமக்கு உதாரணமாக கொடை தேவைப்பட இருந்தால் கூட எடுத்து ஃப்ரீயா வரும் பொழுது எடுத்து வைப்போம், தேவைப்படும் பொழுது பாதிக்கலாம் என்று. ஆனால் இந்த அனர்த்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற உதவிகள் நிச்சயமாக யார் யார் பாதிப்படைந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் போய் சேர வேண்டும். உண்மையாகவே நான் பல பல வெளிநாட்டவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றேன். அதே மாதிரி உள்ளூரிலும் பார்க்கின்றேன். நிதி அமைப்புகள், இலங்கையில் உள்ள பல நிறுவனங்கள், உதவி செய்யும் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், அரசாங்க கொள்கை பகுப்பாளர்கள் பெருமையாக பேசுகின்றார்கள், பெருமையாக அரசாங்கத்தை சொல்லுகின்றார்கள். அரசாங்க ஜனாதிபதியின் செயற்பாடுகளை மிகவும் மிகவும் போற்றுகின்றார். முழு உலகிற்கே உதாரணமாக நமது ஜனாதிபதி செயற்படுவது மிகவும் வியப்பாகவும் பாராட்டத்தக்கதாகவும் அமைகிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ஜனாதிபதிக்கு ஏனென்று சொன்னால் ஒருவர் வாழும் பொழுதே அவர் நல்லது செய்யும் பொழுதே பாராட்ட வேண்டும். நான் ஒரு தனி நபர், அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனாக சொல்லுகின்றேன். சிறந்த முறையில் அவர் செயற்பட்டு விட்டார். இந்த தித்வா புயலில் அவர் கையாண்ட முறைமையானது மிகவும் மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு வியக்கத்தக வகையில் சிறந்த முறையில் கையாண்டிருக்கிறார். அது தித்வா புயல் எடுத்துக்கொண்டால் அதற்குரிய செயற்பாடுகள் புதிய கட்டமைப்புகளாகவும் புதிய முறையில் அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இழப்புகளோ பாரிய இழப்புகள், அந்த இழப்புகளை வெறுமனே கட்டுமானங்களை வைத்து அமைக்க முடியாது. அதை உணர்ந்து புதிய சட்ட அமலாக்கங்கள் கொண்டு வரப்பட்டது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு நிர்வாக கட்டமைப்பு அல்லது கட்டடங்களை கட்டுதல் போன்ற முறைமைகள் கூட, கொள்கை மாற்றங்கள் கூட மாற்றப்பட்டுள்ளது, அது கடுமையாக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அது மாத்திரமல்லாது நாங்கள் அதன் பின்பு பார்த்த பல அனர்த்தங்கள், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் டெண்டர் இலங்கையில் நாம் பார்த்திருப்போம். இந்த அரசாங்கத்தில் எந்த அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார்கள். எந்த முறைகேடுகளில் யார் யார் ஈடுபட்டாலும் அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த வரையில் நாங்கள் பார்த்திருப்போம். கடந்த சில வாரங்களாக சில முறைமையில் டெண்டர் ப்ரொசீஜர்ஸில் முறைகேடு நடந்தது என்று ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்ட கூட உடனடியாக அதற்குரிய அமைச்சர்கள் தமது ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு முறையான, ஏனென்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதாவது ஒரு சீர் செய்யும் பொழுது அதை விளக்கும் பொழுது அதை கேள்வி கேட்டு ஒழுங்கான முறையில் அதை பார்க்கும் பொழுதுதான் நடைபெற்றுள்ளதோ சந்தேகங்களை வைத்து நாம் முடிவுக்கு வர முடியாது. ஆகவே அது அந்த விளக்கங்களை கேட்படும் பொழுதும் அந்த விளக்கங்களை நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை செய்யும் பொழுது இண்டிபெண்டன்டாக இருப்பதற்காக சில பதவிகளை கூட அவர்கள், அந்த அதிகாரங்களை கூட அவர்கள் இழக்க வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டும் முறைமையில் அரசாங்கம் ஜனாதிபதி செயற்பட்டு வருகின்ற, அதாவது சட்டத்தின் கீழ் யார் என்றாலும் ஒருவர் எல்லோரும் சமம் என்ற முறைமையில் இந்த ஜனாதிபதி செயற்படுவது மிகவும் மிகவும் மக்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்திருப்போம், அதிகாரத்தில் உள்ளவர்களை அதிகாரம் இல்லாதவர்கள் கேள்வி கேட்பது என்பது மிகவும் மிகவும் ஒரு தியரியாகத்தான் இருக்கும். ஒரு பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ கேள்வி கேட்க பயம். ஆனால் அவர் அந்த அதிகாரத்தை இல்லாமல் எம்மை போன்ற சாதாரண மக்களாக இருக்கும் பொழுது கேள்வி கேட்பவர்கள் முழுமையான கேள்வியை கேட்கலாம். அதே நேரம் இன்வெஸ்டிகேஷன் செய்பவர்கள் கூட முழுமையாக செய்யலாம். அவ்வாறு செய்வதன் வாயிலாகத்தான் இந்த முறைமையை, இந்த ஊழல் என்ற முறைமையை நாம் இல்லாமல் செய்ய முடியும். ஆகவே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் போற்றத்தக்கதான முறையில் அமைகின்றது. ஆகவே நாம் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடுகள் உடனடியாக வரும் வகையில் உடனடியாக, அதாவது எதையுமே காலதாமதமாக ஒரு நாங்கள் சட்டத்தில் பார்த்திருப்போம். அது வருகின்ற தீர்வு சட்டத்தில், அதாவது வர வேண்டிய தீர்வு டிலே ஆக இருந்தால், அந்த கால தாமதமாக வந்தால் கூட அதனுடைய பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்தந்த தண்டனைக்குரிய, அந்தந்த குற்றத்துக்குரிய, அந்தந்த சீர்கேடுகளுக்கு உடனடியாக விளக்கங்கள் கோரப்பட வேண்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் என்ற முறைமையை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் தெளிவாக அறிந்து அதனை கையாளுவதன் மூலமாக ஒரு
ஒரு வாழும் பொழுதே, அதாவது அரசாங்கம் இருக்கும் பொழுதே சீர் செய்து, பிழையாக யார் மனித இயல்பு பிழை விடுவது, ஆனா அந்த பிழையை சீர் செய்து முன்கொண்டு செயற்படுவதெல்லாம் முழுமையான விடயம். அதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் கொண்டு வருகின்றார்கள் என்றே நான் கருதுகின்றேன். நேர்கள் விடியும் வேலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய விடியும் வேலை நிகழ்ச்சியிலே சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரபல பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமான திரு AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல பல நாடுகள் நமக்கு உதவிகள் வழங்குகின்றன. நாம் சில நாடுகளுடன் ஏற்றுமதியினை கொண்டிருக்கின்றோம், இறக்குமதி பொருளாதாரத்தையும் வைத்திருக்கிறோம். சர்வதேச நாடுகள் நமக்கு இப்படியான இக்கட்டான நிலைமைகளை, கடன்களை வழங்குகின்றன, மானியங்களை வழங்குகின்றன, உதவிகளை வழங்குகின்றன. நிதி வழங்கும், உதவி வழங்கும் நிறுவனங்கள், நாடுகள், அமைப்புகள் நம்மை அவதானித்துக் கொண்டும் இருக்கின்றன. சர்வதேச ரீதியாக இந்த நாட்களிலே ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த விடயங்களோடு சர்வதேச நாடுகளுடைய நோக்குதல்கள் மற்றும் அவர்களுடைய அனுபவங்கள், இது தொடர்பாக என்ன கூறுவீர்கள்? சர்வதேச அரங்கின் இப்போதைய முன்னெடுக்கின்ற இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டை கட்டியெழுப்புகின்ற நிலைமைகள் தொடர்பாக சுவாமிநாதன் சர்மா ஐயா அவர்களே. ஆமாம், என்று சொன்னால் சர்வதேச நிதி வழங்குவர்களாக இருக்கலாம், அல்லது உதவி கொடுக்கும் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது உள்ளூரே கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் பார்ப்பார்கள், பெஞ்ச் மார்க் என்று சொல்லலாம். பெஞ்ச் மார்க் என்று சொன்னால் ஒன்றை ஒப்பீடு செய்வார்கள். அவர்கள் எவ்வாறு அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இந்த அனர்த்தங்களோ அல்லது ஒரு தேவைகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் செயலாற்றுகின்றன என்பதை மிகவும் முக்கியமாக ஒப்பீடு செய்வார்கள். ஆகவே அந்த ஒப்பீட்டு முறையில் இலங்கை 1% கூட குறைவாக இருந்தால் இலங்கைக்கு அவர் கொடுக்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடற்பாடில் அதாவது படிக்கும் பொழுது நான் சொல்லுவோம், மனம் விரும்பி படிக்க வேண்டும் என்று. ஏனோ தானோ ஒன்று படித்தால் வராது. அதே போன்று உதவி செய்பவர்கள் ஏனோ தானோ ஒன்று உதவி செய்தால் முழுமையான தேவை நிறைவு செய்யப்படாமல் போய்விடும். ஆகவே வழங்கும் பொழுது, நாமும் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் எமது செயற்பாடுகள், செயற்திட்டங்கள் முழுமையாக இருக்கின்றதா என்று பார்ப்பார். உதாரணமாக நாங்கள் சிங்கப்பூரை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்க சட்டங்கள் மாத்திரமல்ல, அந்த சட்டங்கள் நல்ல சட்டங்கள் மாத்திரமல்ல, கடுமையான சீராகவும் அமல்படுத்தப்படுகின்றன. அதேதான் இலங்கையும் அரசாங்கம் இப்பொழுது நல்ல சட்ட திட்டங்கள் இருந்தாலும் அதை அமுல்படுத்துவதில் கடந்த தசாப்தங்களில் இருந்த குறைபாடுகளை இப்பொழுது மிகவும் சீராக சட்டங்களை அமுல்படுத்துகின்றன. அந்த அமைப்பு, நான் பலருடன் கதைக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் உரையாடும் பொழுதும் அவர்கள் சொல்கின்றார், இலங்கை தற்பொழுது அந்த சட்ட திட்டங்கள் சீராக அமுல்படுத்தப்படுகின்றன. ஆகவே உதவி செய்பவர்கள் அதை மிகவும் முக்கியமாக கருதுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, பொது சேவையில் திறமை, ஒழுக்கம் மற்றும் தகுதி முறை இருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். அது கூட இப்பொழுது அரசாங்கம் சுயாதீனமாக எந்த ஒரு இதுவாக, உதாரணமாக இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஜெனரலாக இருக்கலாம், அல்லது கஸ்டம்ஸ் தலைமையாக இருக்கலாம், அல்லது லேபர் டிபார்ட்மெண்ட் தலைவராக, எந்தெந்த அரசாங்க சேவை வழங்கின இடங்களுக்கு ஒரு தகுதி வாய்ந்த முறையில் ஒரு சிறந்த அந்த ஆட்களை தெரிவு செய்கின்றார். உதாரணமாக நாங்கள் முந்தி பார்த்திருப்போம், சீனியோரிட்டி என்ற முறையில் தான் இந்த அதிகாரங்கள் இதுகள் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய திறமை, அவர்கள் எவ்வாறு கடந்த காலத்தில் ஒழுங்காக இருக்கின்றார்களா, அவர்கள் ஒழுங்காக செயற்பட்டிருக்கிறார் என்ற போன்ற முறைமை பார்த்துத்தான் அவர்களுடைய பதவி உயர்த்தப்படுகின்ற அந்த முறைமை கூட வெளிநாட்டு அரசாங்கங்கள் மிகவும் நன்மையாக இருக்கின்றது என்று சொல்லி நான் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நிர்வாக செயல்முறைகளை எளிமையாக்கி மனித தலையீட்டை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் இருக்கின்றார். அதை கூட அரசாங்கம் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயல்பாடையும், அதாவது உதாரணமாக எடுத்தால் கொண்டால், பாஸ்போர்ட் எடுப்பதிலிருந்து, ஐடென்டி கார்டு எடுப்பதிலிருந்து, எந்த முறைமையாக இருந்தாலும் மிகவும் எளிமையான முறை, ஒரு நாள் நாங்கள் ஒரு சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை. அதில் கூட உதாரணமாக நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்த QR, பெட்ரோல், டீசல் போன்றவைக்கு தேவையான QR முறைமை, அந்த QR முறைமையில்
காணப்பட்ட சில சட்ட சிக்கல்கள், ஒழுங்கற்ற முறைமையை கூட உடனுக்குடன், அதாவது ஓவர் நைட் பாலிசி சேஞ்சஸ் என்று சொல்ல வேண்டும். பாலிசியை கொண்டால் முறையில் அந்த பாலிசியில் இருக்கின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதை அவர்கள் விரும்புகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அது மாத்திரம் இந்த மனித தலையீட்டை குறைத்து, அந்த QR முறை கூட நாங்கள் மனித தலையீடே இல்லை. உதாரணமாக நாங்கள் மனித தலையீடு இருந்தால் அதுக்குரிய சட்டங்களை நாங்கள் பெண்டலோ பிரேக்தலோ என்று சொல்லுவோம். நாங்கள் நிச்சயமாக மனிதர்கள், ஆகவே சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக சில நேரம் சட்டங்களை மீற முயற்சிப்போம். இந்த மனித தலையீட்டை குறைத்து QR முறை என்பது கூட AI உடைய தொழிற்பாடு தான். ஆகவே அவ்வாறான செயல்பாட்டையும் வெளிநாடுகளை பார்த்திருந்தோம் என்றால் முழுமையாக AI முறைமை வந்துவிட்டது. இலங்கைக்கு வருவதிலிருந்து கஸ்டம்ஸ் செக் பாயிண்டில் இருந்து டோல் பே பண்றது, அதாவது ஹைவேயில் செல்லும் பொழுது அந்த முறைமை கூட இப்பொழுது நாங்கள் கிரெடிட் கார்டில் கூட செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஆகவே அவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் எவ்வாறு செயற்திட்டங்கள் இருக்கின்றதோ அதே முறைமை இங்கேயும் இருக்கின்றது என்று ஒப்பீடு செய்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது நடைமுறைகள் அவர்களுடைய மிக முக்கியம் 0 tolerance for corruption, அதாவது 1% கூட அந்த கரப்ஷனுக்கு மனோபான்மை இல்லை. அதாவது 0 tolerance for corruption என்ற முறைமையில் தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆகவே அந்த முறையும் இப்பொழுது ஜனாதிபதியின் கீழ் வருகின்றது. ஆகவே அதை கூட அவர்கள் நன்றாக இருக்கின்றது என்றே கருதுகின்றார்கள். அது மாத்திரமல்லாது சுயாதீன கண்காணிப்பு மற்றும் விசாரணை அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது கரப்ஷன், ஊழலை அதிகாரம் எங்கெங்கு காணப்படுகின்றது அவர்களை விசாரிக்கக்கூடிய தனி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் மிகவும் ஒரு போற்றத்தக்க விஷயமா என்று சொன்னால், உலக நாடுகள் அனைத்தும் நமது நாட்டில் அந்த குறை இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த முறைமை கூட இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அது மாத்திரமே வலுவான தணிக்கை என்று சொல்லும்போது ஆடிட்ஸ் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த முறை கூட இப்பொழுது வந்துவிட்டது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தில் டெண்டர் ப்ரொசீஜர்ஸ் ஒழுங்காக இருக்கின்றதா, ஒழுங்காக செயற்பட்டுள்ளா போன்ற ஆடிட் முறைமை கூட இப்பொழுது இருக்கின்றது. தகவலை வெளிப்படுத்தல், டிஸ்க்ளோஷர் என்று சொல்லுவோம், தகவலை பெற்றுக்கொள்வது, யார் யாருக்கு எந்தெந்த முறைமை கொடுக்கப்பட்டுள்ள போன்ற தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய சட்டங்கள் கூட கடுமையாக அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பட்டுள்ளது. மற்றும் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இணக்க தன்மை இருக்கின்றதா என்பதை கூட இப்பொழுது கண்காணிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாத ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம், அதாவது யார் யாருக்கு எவ்வாறு அந்த கொள்கை கொடுக்கப்பட்டிருந்தது, எவ்வாறு பெறுபவர்கள் இருக்கின்ற போன்ற ஒரு சகல விதமான படிமுறைகளும் இப்பொழுது பொதுமக்களுக்கும் சரி, வெளிநாட்டில் உதவி செய்வர்கள் நிறுவனங்களுக்கும் சரி, வெளிநாட்டு உதாரணமாக IMF இருக்கலாம், ADB போன்ற உலக வழங்குதல் நாடுகளாக அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் கூட இப்பொழுது இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாது இந்த ஊழல் லஞ்சம் முறைமைகளை நாங்கள் எவ்வாறு அறிவதென்றால் மக்கள் கூட அதுக்குரிய அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக நாங்கள் கஸ்டம்ஸில் இருந்து அண்டர் இன்வாய்சிங்கோ அல்லது லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் நாங்கள் அண்டர் வேல்யூ செய்து முத்திரை ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டும் பொழுதோ அதற்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் கொடுப்பவர்களை கூட பாதுகாப்பாக முறைமைகள் சட்டத்தில் பாதுகாக்கக்கூடிய முழுமையான சட்டம் உருவாக்கப்பட்டது. அதாவது யார் யார் ஊழலுக்கு காட்டிக் கொடுக்கிறார்களோ, என்று சொன்னால் ஊழலை நிச்சயமாக நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும், அது இல்லாத செய்யணும். அது அரசாங்கம், கொள்கை பகுப்பாளர்கள், ஜனாதிபதி மாத்திரம் செயற்பட முடியாது. பொதுமக்கள் அனைவரும் அதை ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு, கொள்கை பகுப்பாளருக்கு அறியத்தர வேண்டும். அவ்வாறு அறியத்தரவர்கள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்படும். உதாரணமாக பார்த்திருப்போம், அந்த இலங்கையில் இருந்த ஒரு பாரிய அந்த ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முறையில் பொதுமக்களுடைய தரவுகள் தேவைப்படுகின்றன. அவ்வாறு பல தரவுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் செயற்படுகின்றது. அவ்வாறு தகவல் கொடுப்பவர்களை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி மிகவும் முக்கியமாக முறையற்ற செயற்பாடுகள் எங்கெங்கு காணப்படுகிறோ அந்த தகவலை தருபவர்கள் கூட ஒழுங்காக சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அந்த முறைமை கூட இப்பொழுது இருக்கு. ஏனென்றால் வெளிநாட்டில் இந்த முறைமையெல்லாம் மிகவும் போற்றத்தக்க வகையில், வியக்கத்தக்க வகையில் இருக்கின்றது. அந்த முறைகளை இப்பொழுது இலங்கையில்
படிப்படியாக தொடர்ச்சியாக வருவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த டிஜிட்டல் மயமாக்கம் வெரி முக்கியமாக இருக்கின்றது. என்று சொன்னால் மனிதனுடைய செயற்பாடு இருக்கும் பொழுது இந்த ஊழலை இல்லாமல் செய்ய முடியாது. இந்த டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலமாகத்தான், உதாரணமாக செய்தால் ரெவென்யூ லைசன்ஸை பெற்றுக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது டின் நம்பரை பெற்றுக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது லிக்கர் லைசன்ஸை பெற்றுக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது கஸ்டம்ஸ் கூட இப்பொழுது ஆன்லைனில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்துள்ளது. ஆகவே இந்த டிஜிட்டல் மயமாக்கலை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுகின்றோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அரசாங்கம் தமது சேவை விரிவாக்கத்தை அதிகரித்து அந்த டிஜிட்டல் மயமாக்குவது மூலம், உதாரணமாக நான் பார்த்திருப்பேன், கடந்த வருஷப்பிறப்பில் சித்திரை புத்தாண்டில் சிடிபி, அதாவது அரசாங்கத்தினுடைய அரச சேவை, அதாவது போக்குவரத்து துறை பாரியொரு வருமானத்தை பெற்றுக் கொண்டது. எவ்வாறு முடியும் என்று சொன்னால் இந்த டிஜிட்டல் மயமாக்கலும் ஒரு முறையில் அமைகின்றது என்றே நான் கருதுகிறேன். என்று சொன்னால் இந்த தரவுகள் ஒழுங்காக போய் சேர்கின்றன. எந்தெந்த இடங்களுக்கு போக்குவரத்து சேவை தேவைப்படுகின்றது, எதற்கு தேவை இல்லை, எதற்கு கூடுதலான போக்குவரத்து சேவை வருகின்றது போன்ற தரவுகளை இந்த டிஜிட்டல் மூலம் பெற்றுக்கொண்டு அதனை நாம் ஒழுங்காக பயன்படுத்த அரசாங்கத்துடைய வருமானங்கள் ஈட்டிக் கொள்ளக்கூடாது இருக்கிறது, அரசாங்கத்துடைய வளங்கள் ஒழுங்காக பாவிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது போன்ற பல காரணங்கள் இலங்கையில் இப்போது இருக்கின்றது. காரணத்தினால் வெளிநாட்டு அமைப்புகளும் உதவி செய்கின்ற நாடுகளும் மிகவும் மிகவும் ஒரு உற்சாகமடைந்த முறையில் இருப்பதனால் இப்பொழுது இலங்கை ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள் வருகின்றது என்று கருதுகின்றார். ஆகவே நான் மேற்கூறிய காரண அமைப்பு மாற்றங்கள் மூலமாக அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முறை இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக அந்த கொள்கை பகுப்பாளர்களும் திட்டமிடும் குழுவும் ஜனாதிபதியும் சிறந்த முறையில் செயற்பட்டு வருகின்றார்கள் என்றே நான் கருதுகின்றேன். மிகவும் காத்திரமான பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள் சுவாமிநாதன் சர்மா அவர்களே. பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்பதற்குள்ளே ஜனாதிபதி அவர்களுக்கு கீழே தான் இந்த அமைச்சும் இருக்கின்றது. தேசிய மட்டத்தில் இதனுடைய இணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. நீங்கள் சொன்னது போல போக்குவரத்து சபை கூடுதலான வருவாயை கடந்த புத்தாண்டு தினங்களிலே ஈட்டியிருந்தது. மாத்திரமல்ல அதிவேக நெடுஞ்சாலையில் ஈட்டியிருந்தது. நீங்கள் சொன்னது போல இறைவரி திணைக்களமும் அப்படி, அதேபோல் சுங்க திணைக்களம் அதுபோலவே வரி வருமானங்கள் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலைமைகள் எல்லாம் சீராக்கி கொண்டு ஜனாதிபதி அவர்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இறுதியாக நமது ஊழலற்ற இலங்கை என்ற நமது நாட்டினுடைய இந்த ஜனாதிபதி அவர்களினதும் இந்த நாட்டு மக்களினதும் இந்த கனவை நனவாக்குவதற்கு ஜனாதிபதியுடன் இணைந்து நீங்கள் சொன்னது போல நாடும் மக்களும் எப்படி இதனோடு சேர்ந்து இந்த இலக்குகளை அடைந்து அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்று கருதுகின்றீர்கள் இறுதியாக? ஆமாம், என்று சொன்னால் நாம் இலங்கை இருந்த ஒரு சிந்தனை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கொள்கைகள் அனைத்தும் பாடசாலை கல்வி முறைமையில், அதாவது யூகேஜி எல்கேஜி என்று சொல்லுவோம், அந்த சிறிய காலத்திலிருந்தே நாங்கள் தொடங்க வேண்டும். அதாவது இந்த உள்ள சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்று நமது இரத்தத்திலேயே ஊற வேண்டும். அது மிக ஜப்பான் போன்ற நாடுகள் இருக்கின்றது. அது இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வருகின்றது. ஆகவே சிறிய வயது என்று நாங்கள் இப்பொழுது பார்த்திருப்போம், நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கூட கொஞ்சம் இருந்தால் கூட நமது பிள்ளைகள் இப்பொழுது ஒழுங்காக செயற்படுவதை, அதாவது தற்பொழுது உள்ள இளம் சமுதாயத்தினர் சட்டங்களை பின்பற்றுவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். ஆகவே அது கூட வரவேற்கிறது. ஆகவே நாங்கள் யங்ஸ்டர்ஸ்களுக்கு, அதாவது இளைஞர்களுக்கு நல்ல இடங்களை கொடுக்க வேண்டும். அந்த கொடுப்பதன் வாயிலாகத்தான் நாங்கள் அவர்கள் நல்ல பீக்கில் இருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய செயற்பாடுகளை பெற வேண்டும். ஆகவே அவர்களுடைய சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆகவே ஒரு வயது போனவர்கள் மாத்திரம்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன அமைப்பு இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்லாது இலங்கையில் இருக்கின்ற வளங்கள் என்று சொல்லும் பொழுது படித்தவர்கள் வெளிநாடு செல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் என்றால் நாங்கள் ஊழலற்ற ஒரு முறைமையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் அவர்கள் கூட, ஏனென்று சொன்ன எல்லோருக்கும் பணம் தேவையில்லை. ஆனால் சிலவர்கள் தங்களுடைய சேவைகளை வழங்குவதில் தங்கு தடை இருக்கக்கூடாது. ஆகவே உதாரணமாக ஆசிரியர்களாக இருக்க வேண்டாம், மருத்துவர்கள் போன்றவர்கள் நான் பார்த்திருக்கின்றேன் வெளிநாடு செல்வதற்கு காரணம் என்ன, தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்காக கிடைக்கவில்லை. ஆகவே இந்த முறைமையினுடைய ஒன்று பண இழப்பு, அது மாத்திரமல்லாத அவருடைய சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல். ஆகவே இந்த முறைமையின்குள் நாங்கள் மனோபான்மை மாற வேண்டும். நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் தானே ஒருவர் தானே ஊழலை செய்கின்றோம், லஞ்சத்தை கொடுக்கின்றோம், பெறுகின்றோம் என்று இல்லாமல் ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்று மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகை என்று சொன்னால் நாங்கள் ஒம்னி பிரசன் என்று சொல்லுவோம். கடவுள் எங்கிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் கடவுள் எங்கும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவோம். ஆகவே நாங்கள் அனைவரும் இதை உணர்ந்து நாடு எமக்கு என்ன செய்வது என்பதை ஒரு புறம் தள்ளி நாம் நாட்டுக்காக
என்ன செய்கின்றோம் என்ற முறை வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஒரு வளம் பொருந்திய இலங்கையை உருவாக்க முடியும். நாம் விட்டு செல்லும்போது இலங்கைக்கு அடுத்த சந்ததிக்கு ஒரு சிறந்த இலங்கையை, ஒரு புதிய இலங்கையை உருவாக வேண்டும். அதற்கு அரசாங்கம், ஜனாதிபதி தன்னலமற்ற முறையில், அதாவது ஒரு தனக்கு பல சலுகையை பெற்றுக்கொள்ள அதையெல்லாம் புறந்தள்ளி அரசாங்கம் செயற்படுகின்றது, ஜனாதிபதி செயற்படுகின்றது. அதை உணர்ந்து நாமும் அனைவரும் சேர்ப்பதன் மூலமாக நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்தில் வளம் பெருகிய, ஒரு வளம் நிறைந்த ஒரு இலங்கையை உருவாக்கி ஊழலற்ற அரசாங்கமாக, ஊழலற்ற இலங்கையாக மாற்றி முழு உலகிற்கும் நாம் வியக்கத்தக்க வண்ணம் மாற முடியும் என்று கருதி இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தையும் அருமையான ஒரு டாபிக்கை நீங்கள் எடுத்திருந்தீர்கள். மிகவும் மிகவும் சந்தோஷத்துடன் இந்த உரையாடலை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, பிரபல பட்டய கணக்காளர், வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர். உங்களுக்கு இலங்கை பரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் உதித்த கயாஷான் குணசேகர, தமிழ் சபையின் பணிப்பாளர் ரத்னசிங்கம் கணவதிப்பிள்ளை, நமது 100 வானொலியின் நேய நெஞ்சங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, நன்றி, வணக்கம்.